வாசு டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஃபன் ரெசிபி தாங்க. ஆனியன் பராத்தா. நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். 200 கிராம் அளவுக்கான கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 2 கப் அளவுக்கு கோதுமை மாவுன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவுக்கெலாம் பிசைகிற மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிசைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக நமக்கு பதம் தெரியும். நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் இதில் சேர்த்துக்கலாம். பிசையும் போது இந்த பரோட்டாக்கு இந்த மாதிரி நம்ம சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஏர் பபிள்ஸ்லாம் மாவில் இருக்கிறதுலாம் நல்லா ரிலீஸ் ஆகிடணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கும். நம்ம சப்பாத்திக்கு இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் இதுக்கும். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. மாவு சாஃப்டாக இருக்குது. ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா அப்படியே இருக்கட்டும். க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம அதுக்குள்ளே ஸ்டஃபுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணலாம். ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸாக இருக்க வெங்காயம் நான் ஒன்று கட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் பெரிய வெங்காயத்துலேயே உங்களுக்கு சின்ன சைஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2ஆக கட் பண்ணிக்கோங்க. கூடவே பூண்டு பல் ஒரு 6-7 பூண்டு பல் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா 1 இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஓமம் 1 ஸ்பூன். பராத்தாக்கு நம்ம ஓமம் சேர்க்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும். அப்புறம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் ஆல்ரெடி பச்சை மிளகா ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்ச் சேர்த்துக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம சப்பாத்தி மாவு தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். சப்பாத்தி கட்டு ஆடாமல் இருக்கிறதுக்கு நான் கீழே துணி ஒன்று ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு எப்போவுமே ஆடிச்சுன்னா அது கரெக்டாக ஷேப்பில் வரவே வராது. இந்த மாதிரி துணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போது நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்டஃப் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் நம்ம சாரீக்கெல்லாம் எடுப்போம்ல, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. சுற்றி கொஞ்சம் மாவு எக்ஸஸாக இருந்தால் நீங்கள் எடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கரெக்டாக வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கையால் தட்டுறதுனாலும் தட்டலாம். இல்லை இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிறது இருக்குள்ள அதை வச்சு லேசாக தேய்ச்சி விட்ருங்க. லைட்டாக வெளில வர மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் அது பரவாயில்ல. உங்களுக்கு அப்போ தான் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கும். நம்ம சுட்டு எடுக்கும் போது லைட்டாக வரதான் செய்யும். அது கொஞ்சம் மொத்தமாக தான் நம்ம போடணும். ரொம்ப நைஸாக நீங்கள் நார்மல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிடாதீங்க. இப்போது நம்ம இதை வந்து போட்டு எடுக்கலாம். கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பராட்டா ரெசிபிலாம் பண்ணும்போது கொஞ்சம் நெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை போட்டுடலாம். இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் நெய் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இந்த நெய் ஃப்ளேவர் தான் இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. எண்ணெய் யூஸ் பண்ணாமல் நெய் யூஸ் பண்ணுங்கள். இது பெருசாக நம்ம சைட் டிஷ் கூட எதுவும் செய்யவே தேவையில்லை. ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கோம்ல, அந்த மசாலாஸே உங்களுக்கு நல்லாயிருக்கும். கூட நம்ம வந்து ஏதாவது கொஞ்சம் தயிர் வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். திருப்பி போடும்போது கேர்ஃபுல்லாக போடுங்க, பிஞ்சிராமல். ஏன்னா கொஞ்சம் இது நம்ம ஸ்டஃப் பண்ணியிருக்கோம்ல, அது வெயிட்டாக இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் கலரில் நமக்கு நல்லா பொன்னிறமாக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம்.
நம்மளோட ஆனியன் பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் இதுக்கு தயிர் வச்சு சாப்பிட போகிறேன். கொஞ்சோண்டு ஊறுகாயும் வச்சுருக்கேன். இந்த காம்பினேஷனே இதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பெரிய உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே இல்லை, வெங்காயம் இருந்தாலே போதும், ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு இதை பிச்சு காமிக்கிறேன். நம்ம சென்டரில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும், ஃபுல் ஸ்டஃபோட மசாலாவோடு இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.